சொன்னீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி. உங்களுக்கு குறைஞ்சிருச்சா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். குறைஞ்சிருச்சு. நான் ஸ்டடியா இருப்பேன். ஆ? உங்களால முடியலன்னா சொல்லுங்க, நானே வண்டி எடுக்க. ஐயோ, என்ன தம்பி நீங்க படத்தை ரிலீஸுக்கு வச்சுட்டு இப்படி விளையாட்டு காட்டுறீங்க? இதை பாருங்க, கையில் என்னடானா வாழ்க்கையிலே விளையாடிட்டு போயிட்டா. நீங்க என்னன்னா கார் ஓட்டுறத விளையாட்டுங்கிறீங்க. சரி விடுங்க. ரெட்டி சாரை நான் இப்ப பார்த்தே ஆகணும். என்ன பண்ணலாம் சொல்லுங்க? ஏன்னா அவர் இல்லைன்னா கையில் என் வாழ்க்கையிலே இல்லை. கூடிய சீக்கிரம் கையில் என் வாழ்க்கைக்குள்ள வரப்போறா நான் நம்புறேன். அதனால கையலுக்கு அவர் குருன்னா எனக்கும் அவரு தம்பி குரு. ஆஹா, உங்களுக்கு பரதநாட்டியம் தெரியும்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. இப்ப அதெல்லாம் ரொம்ப முக்கியம். லோடன் பேசிட்டு இருக்காதீங்க. வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். சிஸ்டர் சொல்லுங்க. ரெட்டி சார் இங்க இந்த சைடு. மேடம் வாங்க மேடம். சார் எப்படி இருக்காரு? உடம்புக்கு என்ன ஆச்சு? ட்ரிப்ஸ் ஏத்திக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்ல. வாங்க மேடம். வாங்க மேடம். ஐயா, கயல் மேடம் வந்திருக்காங்க. வாமா கயல். எப்படி இருக்கீங்க சார்? உடம்புக்கு என்ன ஆச்சு? ஒன்னும் இல்லம்மா, கொஞ்சம் டென்ஷன். டைமுக்கு மாத்திரை போடாம விட்டுட்டேன், அதான், வேற ஒன்றும் இல்லம்மா. நான் ரொம்ப பயந்துட்டேன் சார். உங்களுக்கு உடம்புக்கு முடியலன்னு கேள்விப்பட்டதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. தைரியமா இருமா, எதுக்கு பயப்படணும்? நீங்க உங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க சார். உங்களை நம்பிதான் சார் நாங்க பல பேர் இருக்கோம். சார், ஒரே ஒரு விஷயம் சார். சொல்லுமா. என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது. அதெல்லாம் நினைக்க மாட்டேமா, சொல்லு. வனமோகினி படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நிறைய பேர் படத்தை பத்தி என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா என் மனசுல படத்தை பத்தி ரொம்ப பாசிட்டிவா தோணுது சார். கண்டிப்பா படம் ஹிட் ஆகும் சார். நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம் சார். இத பாருமா கயல், என்னோட ஹெல்த் கண்டிஷனுக்கும் வனமோகினி படத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தேவையில்லாம எல்லாத்தையும் சேர்த்து யோசிச்சு குழப்பிக்காத. தைரியமா இரு. வனமோகினி ஹிட்டாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சரிம்மா, என்ன பிளஸ் பண்ணுங்க சார். நான் போயிட்டு வரேன் சார். நல்லா இருமா, போயிட்டு வா. நல்லா இரு. ஐயா, கயல் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க ஐயா. வனமோகினி நல்லா ஓடணும்னு விஷ் பண்ணி அனுப்பிட்டீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய மனசுங்க ஐயா. எல்லாம் அவன் செயல் ராமுடு. பெருந்தன்மையோட நடந்துக்க ஆண்டவன் சில சந்தர்ப்பங்களை கொடுப்பான். அதை அவன் சரியா பயன்படுத்திக்கணும். தேவுடப்பா வெங்கடப்பா கோவிந்தா கோவிந்தா. சிவம், பாத்தீங்களா, கயல் வரா. தம்பி, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கான காரணமே இப்பதான் புரியுது. கண்டிப்பா கயல் இங்க இருப்பாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க போல இருக்கு. நாட் ரீச்சபிளா இருந்தவங்கள ரீச்சபிள் ஆக்கிட்டீங்க. ஹாய் கயல். ரெட்டி சாரை பார்த்துட்டியா? நான் போய் பார்த்துட்டு வரேன். பிருத்வி,
ஒரு நிமிஷம். என்ன கையல்? சாரி பிருத்வி. அன்னைக்கு பீச்ல ஏதோ ஒரு வேகத்துல கோவமா பேசிட்டேன். ஏதாவது தப்பா பேசியிருந்தா ஐம் வெரி சாரி பிருத்வி. இட்ஸ் ஓகே. அதெல்லாத்தையும் நான் அப்பவே மறந்துட்டேன். நோ ப்ராப்ளம். நான் ரெட்டி சாரை பார்த்துட்டு வரேன். போலாம் தம்பி. சிவம், தம்பி? சிவம், கையில் இறங்கி வந்துட்டா. எங்க கார்ல இருந்தா தம்பி? டிரைவர்னு கரெக்டா ப்ரூவ் பண்றீங்க. எப்போ பார்த்தாலும் கார் நினப்பிலே இருக்கிறீங்க. காதல் நினப்பெல்லாம் வராதா உங்களுக்கு? தம்பி, நீங்க உங்க வேலையை பாக்குறீங்க, நான் என் வேலையை பாக்குறேன். வாங்க. ரெட்டி சாரோட படத்தை நான் தான் எப்போதும் வாங்குவேன். அதுல சம்பாரிச்சு வாங்கினதுதான் வீடு, காரு எல்லாம். ஆனா சினிமா போற போக்க பார்த்தா பயமா இருக்கியா? காவிய தலைவி எவ்வளவு பெரிய படமா வந்திருக்க வேண்டியது. அந்த படத்தை பத்தின கவலையிலேயே ரெட்டி சார் இங்க வந்து கவுந்தடிச்சு படுத்திருக்காரு. பிருத்திவி எதுவுமே புரியாம ஸ்டைலா அவரை பார்க்க வந்திருக்கான். போற போக்க பார்த்தா இவன் அவர் பக்கத்துல ஒரு கட்டில போட்டு படுத்துக்க வேண்டியதுதான் போல இருக்கு. ஏன்பா ஏன் அப்படி சொல்ற? ஆமா, நீ சினிமால இருக்கியா இல்லையா? எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குற. வனமோகினி படம் பிரிவியூலே ஃப்ளாப். ஆமா, அத தியேட்டர்ல வேற ரிலீஸ் பண்ண போறாங்களா? அது ஏன்னே புரியல. படத்தை பார்த்த உடனே அந்த ப்ரொடியூசர் சுபாஷ் துண்டக்கானும் துணியக்கானும் ஓடி போயிட்டாரு. அப்பவே இவங்களுக்கு புரிஞ்சிருக்க வேண்டாம்? அதோட நிறுத்திருந்தா காசாது இவங்களுக்கு மிச்சமாயிருக்கும். நானும் சினிமால இவ்வளவு நாளா குப்பை கொட்டிட்டு இருக்கேன்யா. ஒரு படத்தை இவ்வளவு மோசமா யாரும் சொன்னதே இல்ல. ஒரு பக்கம் மீம்ஸை போட்டு படத்தை தாறுமாறா கிழிக்கிறாங்க. ஹீரோயினி செம்ம மொக்கையாம். இண்டஸ்ட்ரியே வனமோகினி பேரை கேட்டாலே தெரிச்சு ஓடுது. இதெல்லாம் சினிமாவுக்கு பிடிச்ச கேடு. ஒன்னும் பண்ண முடியாது. வாங்க ரெட்டி சாரை போய் வாங்க. பார்த்து. ஐயா, பிருத்வி சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். சார் வணக்கம். வாங்க பிருத்வி, வாங்க வாங்க வாங்க. இப்போ உடம்பு பரவாயில்லையா சார்? நான் நல்லா இருக்கேன்ப்பா. பரவாயில்ல. இவ்வளோ பிஸி ஷெட்யூல்லையும் எனக்காக நேரம் ஒதுக்கி என்னை பார்க்க வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆ, ஆ. உட்காருங்க. இல்லை பரவாயில்ல சார். நீங்க எப்படி இருக்கீங்க? ம், ம். நல்லா இருக்கேன் சார். உங்க படம் நல்லபடியா ரிலீஸ் ஆகி படம் பெரிய ஹிட் ஆகணும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் சீக்கிரம் உடம்பு தேறி வந்து காவிய தலைவியை முடிச்சு ரிலீஸ் பண்ணணும் சார். காவிய தலைவி படத்தை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கேன் சார். நான் மட்டும் இல்லை, இண்டஸ்ட்ரியே காத்துக்கிட்டு இருக்கு. நடக்கும், நிச்சயம் நடக்கும். சார், ஒரு வேண்டுகோள். உங்கள் டைரக்ஷனில் நடிக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கேன் சார். கண்டிப்பா. பிருத்வி, ம், உங்களை கயலெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கயல் விஷயத்திலேயாவது ஒரு நன்றி கடன்னு நினைச்சுக்கலாம். ஆனா எதையுமே எதிர்பார்க்காம என் படத்துல நடிக்கிறேன்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுத்தீங்க பாருங்க. ரொம்ப பெரிய விஷயம். நல்ல மனசு உங்களுக்கு. நல்லதே நடக்கும். நீங்களும் கயலும் ரொம்ப பெருந்தன்மையா இருக்கீங்க. அப்போ நான் கிளம்புறேன் சார். போயிட்டு வாங்க. படத்தோட ரிலீஸ் வேலையெல்லாம் இருக்கும், போய் பாருங்க. வாழ்த்துக்கள். சீக்கிரமே படத்தை நான் வந்து பார்க்கறேன். நீங்கள் சொல்லுங்கள் சார், நான் ஷோ அரேஞ்ச் பண்ணுறேன். கண்டிப்பா வரேன்ப்பா. சரி சார், நான் போயிட்டு வரேன் சார். சார். தேங்க்யூ. நன்றி சார். சார் வணக்கம். போலாமா தம்பி? ஆ, சிவம், கயல் இங்கே தானே இருந்தா? எங்கன்னு பாருங்க. தம்பி, இங்க எங்கேயுமே காணோம் தம்பி.